தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நன்மையை பற்றிக்கொள். ரோமர் 1:9 சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்கும்போது நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள் பலர் இவ்வுலகில் இருந்தாலும் ஒரு சில சாரார் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து பல நன்மைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். 2020 ஆண்டில் துவக்கம் முதல் பல மாதங்கள் கொரோனாவினால் சேதமும் பாதிக்கப்பட்ட பொழுது தேவ பிள்ளைகள் அநேகர் நன்மை செய்வதாகவே சுற்றித் திரிந்தார்கள். அதிலே ஒரு வேலை நீங்களும் இருக்கலாம். உபாகமும் 10:15 படி ஜீவனையும் நன்மையும் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கப்படியால் இதை தெரிந்து கொண்டு மரணத்தை உதறி தள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மலமாக்குவார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சங்கீதம் 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்றும், சங்கீதம் 37:3 படி கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். சங்கீதம் 37:27 சொல்லபடி தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்றார். நன்மை செய்ய ஆசையுள்ள பிள்ளைகளாகவே நீங்கள் நாம் காண்போமானால் நம்முடைய வாழ்வு சிறப்புடையதாக இருக்கும். பேதுரு சொன்னவற்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். தீமை செய்து பாடு அனுபவித்ததும் தேவனுக்கு சித்தமான நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாக இருக்கும். இரண்டாவதாக, நன்மையை பின்பற்றினால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாகும். நன்மை செய்வதனாலே புத்திமானுடைய அறியாமையை அக்கடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவனிடம் கேட்பது நன்மை செய்யுங்கள். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நன்மை செய்ய நீங்கள் நானும் கற்றுக்கொள்வோம். நன்மையான காரியங்களை செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளிலே திருமண நாளையும் பிறந்தநாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.